ஹலோ காய்ஸ், ஐயோ ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரபிள் பண்ணுறாப்புல. குட் ஈவினிங் காய்ஸ். ஸோ மணி 7 கால் 7:15 ஆகுது. சண்டே இன்னைக்கு. ஸோ வீட்டில் அப்படியே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். சரி ஒரு ரைடு ஒன்று போகலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற்றின வந்துட்டேன். பின்னாடி போட்டாச்சு. காற்று வருதான்னு தெரில. வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ணலான்னு தெரில. ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. பட்டு காற்று உள்ளே வருது. இட்ஸ் ஓகே. அப்படி காற்று உள்ளே வந்தும் உங்களுக்கு வந்து வின் நாய்ஸ் கேட்கல அப்படின்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மைக் ஃபார் மோட்டர் vlog. மழை பெய்யும் நினைக்கிறேன். அதை பொறுத்து தான் இன்றைக்கி நான் போக போகிறேன், எவ்வளோ தூரம் போக போகிறேன்னு வெதரை பொறுத்து தான். போகிற வழியில் ஐயோ டிராஃபிக்காக இருக்கு. Why this traffic here? சிக்னலா? சந்துக்குள்ள போந்து போயிடலாம். சண்டேல இன்னைக்கு பீச் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஸோ கோப்ரோ வியூலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நான் பீச் ரோடு பிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கொடியை ஒன்று கட்டிக்கிறானுங்க, அராஜகம் பண்ணுறானுங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. இதுமாரி வந்தால் தலை நீ யார் நடிக்கிறது ஒரு வேறு பயந்து இருக்காரு. ப்ரொஃபஷனலாக இருந்தால் பரவாயில்ல, யார் நடிக்கிறது எதுக்கு யார் நடிக்கிறதுன்னு தெரியும். ஆறு கலரில் ஓட்டுனுறாப்புல. பீச் ரோடு தாண்டின மாதிரி தான் பொழுது. ஸோ சண்டே மார்னிங் போகல. ஸோ அதனால் ஈவினிங் சும்மா போகலாம் பார்த்தேன். நான் 6:30 மணிக்கு கிளம்ப வேண்டியது. ஆகாது. பீச் ரோடு செம்ம டிராஃபிக். இது பாருங்கள், நான் யூட்டன் போட்டேன், எவ்வளோ தூரம் நிற்குது பாருங்கள் ரோடு. இந்த இடத்துலையும் அப்போ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் நம்ம அவனோட பிடிச்சி போயிடலாம் அப்படியே. ஸோ அப்படியே மவுண்ட் ரோடு போயிட்டு அங்கேருந்து கோட்டூர்புரம் போய் அப்படியே பெசன்ட் நகர் போய் அப்படியே போய் எவ்வளோ தூரம் போக முடியுதோ. நான் ஒரு 8:30 தான் திருப்பி வரணும்னு பிளான் பண்ணேன். அதனால் 6:30 நான் போக வேண்டியது. சில விஷயங்களால் லேட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா வேறு யூடியூப்பில் என் வீடியோ பார்த்துட்டு நீ ஏடாவமாக ஓட்டுற, நீ வந்து ஓட்டுறத பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வரும்போது. அதனால் கொஞ்சம் ஒழுங்காக ஓட்ட ட்ரை பண்ணுறேன்.
பிஸி சிட்டி. பிஸி சிட்டி, ஒஸ்ட் டிராஃபிக் கண்ட்ரோல் சிட்டி. பாருங்க, தலைவர் நிற்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில நின்று. அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மவுண்ட் ரோட்டில் கோட்டூர்புரம் ஒரு லெஃப்ட் எடுத்து மெரினா போயிடலாம். ரோடு காலியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது, அப்படியே ஸ்மூத்தாக போயிடலாம். காற்று கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்கள், எனக்கு பயங்கரமாக வருது. என்ன சொல்ல இதுதான் ஸ்டாப் பண்ணுற இடம். இங்கேருந்து முன்னாடி தாண்டி போய் நிற்கிறாங்க. இங்கேயே ட்ரெயின் ஆயிடுச்சே. வண்டி சரியான ஹீட் ஆகுது. இந்த ஆட்டோ பின்னாடி அந்த போஸ்டர் இருக்குல்ல, விஜயோட டிவிகே போஸ்டர், அதை பார்த்தோன்னா அந்த கரூர் இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. அது என்ன கதை என்ன தெரில, செட்டிங்கா இல்லை இன்சிடெண்ட்டா. எப்படி சவுண்டு டர்ற டமால் இருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். கோட்டூர்புரம் போய் சில பயத்தில் இண்டிகேட்டர் போட போடுறாரு பேர்.
அப்படியே க்ரூஸ் பண்ணலாம், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டுருக்கோமே அப்படின்னு பார்த்தா டிராஃபிக்கில் ஓட்ட விட்டுங்கிறாங்க என்ன. என்னாச்சு, குயிக் ஷிஃப்டர் சரியாக ஷிஃப்ட் ஆக மாட்டுது. ஒரு நேரத்தில் கோளாறு உத்தர போடா தம்பி. ட்ராக் முள்ள போடலாம். ஏன் ஷிஃப்ட் ஆக மாட்டேறீங்க சரியா? ஓகே, இன்னைக்கு ஈஸியாக போன மாதிரி தான். பிரிட்ஜு கட்டுற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொழுது மவுண்ட் ரோட்டில். நடு சென்ட்ரலில் பலன் ஒன்று இருக்காங்க, இதை வடபழனியில் போட்டாங்களே அந்த மாதிரி. பிரிட்ஜு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மெட்ரோவுக்கு ஒரு அடி பலன் ஒன்றாங்க. இப்போ அந்த நந்தனம் கிட்டலாம் வந்து வேலையை முடிச்சுட்டு தேனாம்பேட்டுக்கிட்ட வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க ஃப்ரண்ட்டில். ஜெமினி பிரிட்ஜி, அப்புறம் கிரீம்ஸ் ரோடு, எல்ஐசின்னு அப்படியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க போலுக்கு. எங்கள் அம்மா இப்போ தான் சொல்லி அனுப்பிச்சாங்க கேப்பெல்லாம் பூராது அப்படின்னு. ஆனால் அது கேமராவில் அந்த மாதிரி தெரியும், அது வேறு விஷயம். அழகாக காலையிலேருந்து சீரகிரி போயிட்டு வந்துடலாம்பா. அதுதான் 6 லட்சம் சாரா லெஃப்டில் ஏற போகிறாருன்னு பல்லருக்கு சொல்லி லெஃப்டில் ஏற்றாப்புல ஸ்கூட்டி கார். நீ ஏன்டா லெஃப்டில் வர, ரைட்டில் இடங்குது. நான் அவன் லெஃப்டில் இண்டிகேட்டர் போனால் ரைட்டில் நான் இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டான். ஸோ நான் ஈஸியாக போல் அப்படியே பெஸ் நேர் போய் பீச் ரோடு பிடிச்சி அந்த சைடு போயிடலான்னு இருக்கேன்.
ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஹீட் அடிக்கும். இப்போ பக்கத்தில் இருக்குது நூறு பாருங்கள். சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்கன்னா ஊருக்கு போங்க. 2 நாள் லீவில் ஃப்ரைடே நைட்டு கிளம்புங்க, சண்டே நைட்டு வாங்க, ஊரே காலியாக இருக்கும். வண்டி கொதியோன்னு கொதிக்குது. வேற டவுசர் வேறு போட்டுன்னு வரலான்னு பார்த்தேன். நல்லா வாட்டமாக வந்துருக்கும். பேக்கில் சவுண்ட் வருது. பிரேக் பேடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிரேக் பேடு ரைட்டில் ரோடு காலியாக இருந்தால் நான் ஈஸியாக போவேன், இல்லைனா போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் அப்படின்னு தோணுது. Why so dark this road?
கீழே போயிருக்கலாம் பொழுது. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் ஓட்டி மைலேஜ் தரானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு வாட்டி வந்து பாப்பா போச்சு வண்டி கியர் ஷிஃப்ட் போகும்போது. அதோடு இப்போ தான் பாப்பா போகுது. இந்த மாதிரி தான் ஓட்டக்கூடாதுன்றது. அப்படியே மாரி போகக்கூடாது, அப்படி இப்படின்னு ஜிடியை விட்டுறாரு. கட்டு கூட அடிச்சுட்டு போகிறவன கூட எதுவும் சொல்ல முடியாது. இல்லை இந்த மாதிரி புஷன் போகிறவங்க கூட எதுவுமே சொல்ல முடியாது. இந்த லேன் மாறுறாங்களா, ஒரு லைனில் போனுக்கும் போது பட்டன்னு உள்ளே வந்துடுவாங்க. நமக்கு முன்னாடி வந்து கட்டடிச்சுட்டு போகிறவங்க கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து ஈஸியாரெலாம் போகிற மாதிரி இல்லை, ஐடியா இல்லை. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு அது சீனா போட்டாச்சா ஒரு சீனா. ஸோ நான் விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேண்ணா. ஸோ வீட்டில் போரிச்சுன்னு வந்தேன், பட் இங்கே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு டிராஃபிக்கில் ஓட்டி 7:47 ஆகுது. 7:15 ஸ்டார்ட் பண்ணேன், 1/2 hour ரைடு. ஸோ ஈஸியாக போகலான்னு வந்தேன், கொஞ்சம் காலியாக ஓட்டலாம், க்ரூஸ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு. பட் மைலேஜும் கொஞ்சம் கொடுத்துருக்கு வண்டி. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எழுந்து சாப்பிட்டுட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து இந்த வீடியோ போடுவேன், மண்டே நாளைக்கு. ஸோ பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோ கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பாருங்கள். அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Bye bye, see you and stay safe.